ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ அப்படி இங்கேருந்து கிளம்ப வந்தேன் அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்லேருந்து. வேறு மாதிரி இருக்குங்க. ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நம்மவா அவ்வளோதாங்க. திரும்பி போகும்போது அந்த யானை இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யானையை காட்டுறேன். வேறு மாதிரி இருக்கு இந்த பிளேஸ். see you next time. இவ்வளோ நேரம் வீடியோ சன்ரைஸே ஃபுல்லாக வந்துருச்சு, சன்னே ஃபுல்லாக வந்துருச்சு. அடுத்த பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். பாதையை மறந்தாச்சா? பாதையை மறந்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். எனக்கு தெரியுது அட்டை இருக்காதுங்க. அட்டை இருக்குன்னா ஏறிடுச்சுன்னா அவ்வளோதான். அட்டை ஆனால் பெருசாக தானே இருக்கும். பெருசாக இருக்குன்னா இந்த உண்ணின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குமோ? அந்த மாதிரி பெருசாக இது தாக்க மாதிரி வரும். ஓஹோ, ஆனால் நம்மளுக்கு அது கடிக்கிறது தெரியாது. திரும்ப அந்த யானை இருந்த இடத்துக்கு வந்தாச்சு. இன்னும் அந்த யானை அங்கேயே தான் இருக்குங்க. யானை வெளியே வரல போல. அப்புறம் யானையோட செல்ஃபி எடுக்கிறோம். இங்கே இருந்து வந்துருக்கோம். இல்லை 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 அது மறக்கட்டை. யானை இல்லை போல, போயிடுச்சு போல. சாரி, இன்னைக்கு வந்து யானை இல்லை. யானை போயிடுச்சுங்க அந்த இடத்த விட்டு. யானை 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 இது ஒரே ஒருத்தருக்கு மட்டும் யானை ரொம்ப பயம். தலைவை யானைனாலே பயப்படுறது. யானையை காணோம். ஸோ யானை இல்லைங்க. யானை வந்துட்டு கிராஸ் பண்ணி ஸோ இந்த காட்டுக்குள்ளே போயிடுச்சு போல. இங்கே தெரியுது பின்னாடி தெரியுதுல, அந்த காட்டுக்குள்ளே போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு யானை அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது கூட சவுண்டு, அந்த சவுண்டு எப்படி இருந்துச்சு அதை சொன்னல மட்டும். இந்த டுக்காட்டி அப்புறம் பெனிலி இதில் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே ஒரு லைட்டாக க்ரூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சவுண்டுங்க. அந்த சவுண்ட் அப்படியே ஒரு வைப்பு. ஸோ நமக்கு எந்த சவுண்டு கேட்டாலும் வண்டியோட ஞாபகம் தான் வருது. எடுக்கலாம், அடுத்த வண்டி எடுக்கும். ஃபுல்லாகவே இங்கே தேயிலை தாங்க. வால்பாறை, ஊட்டி சைடு அந்த பக்கம் வயநாடு இங்கே எல்லாமே ஃபுல்லாக தேயிலை தான் போல பிஸ்னஸ். இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளியில் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஓ சாரி, நம்மளோட பேட்லாக் நீங்கள் வந்துட்டு யானை வந்துட்டு ஃபுல்லாக பார்க்க முடியல. ஒரு நெக்ஸ்ட் ஒரு பிளேஸ் போகிறோம், அங்கே ஏதாச்சும்
இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஆ எஸ், மிளகு செடி வேறு இருக்குங்க. மிளகு செடி இல்லை, சாரி, மிளகு கொடின்னுவாங்க. ஒரு தேயிலை, இப்போ ஒரு தேயிலை இது போடுறாங்கன்னா அதுக்கு நடையில ஒரு மரத்தை உண்டி அது பக்கத்துலேயே ஒரு மிளகு கொடி ஒன்று போட்டுருவாங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த மரத்தில் வந்துட்டு மிளகு ஃபுல்லாக மிளகு மேலே வரலே இருக்குங்க, ஃபுல்லாக மிளகு அந்த மாதிரி போட்டு வச்சிடறாங்க. இந்த பக்கம் வந்து தேயிலை எடுத்துக்கலாம், இந்தமாரி மிளகும் எடுத்துக்குவாங்க. போல் உங்கள் வீட்டுக்குனாலும் சரி, வெளியில் விற்கலாம், அதுமாரிலாம் அவங்க பண்ணுறாங்க. இவங்க எல்லாமே பெப்பரில் உங்களுக்கு இயற்கையாகவே இவங்களுக்கு கிடைக்குது. சூப்பரில் என்ன தராங்க எட்டி பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா? வண்டி எங்கே நிற்கிதுன்னு பார்த்தேன். ஆமாம், பிளாக் பேந்தர் பாட்டி வந்துட்டு மைண்ட் ஃபுல்லாக அங்கேயே தாங்க இருக்குது. ஏன்னா யானை வந்து இங்கே அதிகமாக இருக்குனால. இருங்க, நான் வந்துட்டும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் பைக்கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன்.